வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் பேக் அகோ நம்ம விஜய் சித்துவோட வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நம்ம யூடியூப் வீடியோலையும் சரி கீழே அண்ணா விஜய் சித்து விளாக் பாருங்க என்னடா விஜய் சித்து விளாக் பாருங்கவா. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரியாக்ஷன் இது சொல்லியிருப்போம், ரீசன் சொல்லியிருப்போம், அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பிளாக் பண்ணுறாங்க நம்ம வீடியோவை அப்படின்னு சொல்லியிருப்போம். இருந்தாலும் இவங்க திடீர்னு என்னடா விஜய் சித்து விளாக். நானே ஒரு 2-3 கமெண்ட்லாம் பார்த்தேன். விஜய் சித்து நான் விளாக் பாருங்க, உங்க போட்டோ வந்திருக்கு, என்ன போட்டோ வந்திருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியமா போச்சு. ஸோ அதனாலதான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு அவங்க சண்டே இன்னைக்கு போட்டிருக்காங்க. நம்ம அதனால எனக்கு என்ன வந்து என்னது எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. நம்ம போட்டோ அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இதுல பார்த்து அதை தெரிஞ்சுப்போம் வந்திருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த வீடியோ பிளாக் ஆகாம வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதான் ரீசன் என்னன்னா, பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால தான் நம்ம இந்த வீடியோலாம் கொண்டு வரல. ஆல்ரெடி நம்ம போன வீடியோல கூட ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். சரி, இப்போ நீங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போங்க. எத்தனாவது நிமிஷம் வருதுன்னு பாப்போம். எப்போ நம்ம வர்றோம் அப்படிங்கறத பார்க்கணும், ரொம்ப ஆவலா இருக்கு. ஸோ நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராச்சும் புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ, தாலி கட்ட போறாங்க, சீக்கிரம் வாங்க. சூரி வேலையை காட்டிட்டாங்க. நம்ம எல்லாமே எப்படிங்க? என்னோட பயணம் இங்க சேலம்ல இருந்து தர்மபுரியை நோக்கி போகும்போது இப்போ புதுசா தொடங்க கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு வீடியோ லாஸ்டா போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஓகே நீங்க சமையாக 20 வருஷமா நமத்து பண்ண சொல்றதா விக்னேஷ்காந்த் போட்டு சிரிச்சு ஆமா கடைசியா சிரிச்சுக்கோ. இந்த மாதிரி ஜோக்லாம் அந்த கல்யாணம் மண்டபம் அது கல்யாணம் மேடம்னாலே இந்த ஜோக்லாம் கம்பல்சரி. சவுண்ட் செக் பண்ணுங்க. சவுண்ட் கேட்கல. இல்லையா? உங்களுக்கு கேக்குதா? பின்ன கேட்கல, சவுண்ட் கேட்கல. ஸ்பீக்கர் கலண்டுச்சா தெரியலையே. உருங்குது. ஆனா சின்னது கேக்குது. ஒரு மெடிக்கல் ஷாப்பே உள்ள வச்சிருக்காங்க. என்னடா வீடியோல சவுண்ட் கேட்கல. இதுதான் சூரி வேலையை காட்டிட்டதா? ஓ ரைட்டு. இடையில சின்னதாக சவுண்டு வந்துட்டு போகுது. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான் எதுவும் பண்ணல, நானே மன உளைச்சல் இருக்கேன். எதுவும் கேட்கணுமா வேணாமா சொன்னா கோவம் வேற வருது. அதனால நான் எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ கீழே வந்து கமெண்ட்ல கேளுங்க. அவனுங்களா திருந்தினானுங்கன்னா இல்லைன்னா இது நம்ம ஆல்ரெடி ஒரு தாய்லாந்து சீரிஸ் ஒன்று போட்டிருந்தாங்க தெரியுமா? அந்த இதுலயுமே இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு இது போட்டுருவாங்கல்ல. இந்த வந்த கிளிப்பிங்ஸை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, மைக்கை வந்து ஒழுங்கா கனெக்ட் பண்ணாம சார் வீடியோ எடுத்துருக்காங்க. ஊமை படம் நடந்திருக்கும் நினைக்க ஏன் போறதுக்கு அதான் நடக்க போகுது பாப்போம். அதுல நம்மள எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையா? ஐயோ ஆர்வம் தாங்க முடியலையே. உங்க தலைவிதி. இப்ப நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இல்லப்பா வேற என்ன பண்ண முடியும் சொல்லு. இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க ஹெட்செட் ப்ராப்ளம் இல்ல உங்க போன் ப்ராப்ளம் இல்ல வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, யூடியூபே கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கிடையாது. ஒரே ஒரு ப்ராப்ளம், சூர்யான்ற ப்ராப்ளம். அவன் நம்ம போனதே எதுக்குன்னா அது கல்யாணத்தை போய் வீடியோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் போறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வீடியோ விளையாட போனா எப்படி இருக்குமோ அதை நம்ம வீடியோவா எடுத்து காட்டுவோன்றதுதான் ஐடியா. மெயினா அந்த கல்யாண எபிசோட் எடுக்கதான் எடுத்தோம். நாங்க கஷ்டப்பட்டு மூச்சு முட்ட முயற்சி காமெடி என்னென்னமோ ஜோக்கெல்லாம் போட்டு அதான் அது வெளியே பார்க்கறது உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள என்னது
உள்ளுக்குள்ள அவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு அண்ணனுக்கு. அதான் என்ன நடந்தது அப்படின்னா வழக்கம் போலதான் சூரிய ஆடியோ இல்லாம எடுத்தாரு. வீடியோ மட்டும் பயங்கரமா விளையாண்டு ஜோக்கு எல்லாம் போட்டதெல்லாம் எங்களுக்குள்ளேயே இருக்கு. அது எதுவும் உங்களுக்கு வராது. அதனால இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம வீடியோ வச்சு நிறைய பேர் ரியாக்ஷன் வீடியோ பண்ணிருக்காங்க. இவங்க ராம்ஸ்டிக் அவங்க ஃபேமிலி. இது யாருன்னு தெரியலையே, புதுசா இருக்காங்க இவங்க 2 பேரும் தெரியும் நமக்கு. இது நம்மள பார்த்தா தெரியலையா, நம்ம தான்ட்டு. அது என்ன வீடியோ தம்ப்லைன்? அது வந்து ஹோம் டூர் தான் பிளாக் ஆயிடுச்சுல. இல்லை ஹோம் டூர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நமக்கு காப்பிரைட்டில் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஹோம் டூரில் அந்த மடியில் இது வச்சு வேலை பார்த்துட்டு ஓ நம்ம அந்த ஹோம் டூர் போட்டுருந்தோம்ல, ஹோம் டூரில் வந்து அந்த அவங்க வந்து மூவியாட்டு கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த இதுலேருந்து இந்த இதை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, எங்களையும் எடுத்து போட்டுருக்காங்க. விஜய் சித்து விலாக்ஸுக்கு ஒரு லைக்ஸ். இப்படி ஒரு 2 மில்லியன் ரீச் பண்ற ஒரு சேனல்ல நம்ம போட்டோ ஒரு வாரத்துல வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு அல்ப சந்தோஷம் அது. சரி ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம், நம்மளே நம்ம வீடியோக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணிடுவோம். சூப்பர், ரொம்ப நாள் ரியாக்ஷன். அதுக்காக தான் சூரிய எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லா வீடியோலையும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அது வந்து முழுக்க உண்மை. இந்த இடத்துல இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்க. கடைசியாக ஒரு உண்மையை நான் சொல்றேன். இந்த வீடியோ என்ன உண்மை? அது ஒரு பகிரங்கமான ஒரு பேட்டியா இருக்க போது லாஸ்ட் ஒரு 3 நிமிஷம் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. நான் கடைசியா சொல்லிடுறேன். சரி, அப்ப ஆரம்பிச்சலாமா? வெல்கம் டு விஜய் சித்து vlogs ரியாக்ஷன் வீடியோ. நம்மளே ரியாக்ஷன் வீடியோக்கு இந்த சிம்பல் யூஸ் பண்றாங்க. அதேமா அவங்க திருடுற பைத்தியம். அதேமா அவங்க திருடுறேன்னா எல்லாத்தையும் நான் திருடி போடுறேன்னு சொல்லாது. ஏற்கனவே நான் திருடி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேற ஒண்ணு சும்மா சும்மா அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. உடனே கீழே வந்துடும். அப்போ எல்லாத்தையும் நீ திருடி பண்றியா அப்படின்னு இந்த வீடியோல அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் எடுத்து ரியாக்ஷன் பண்ணிருக்காங்க, நம்மளை போட்டு நம்மளை பெருமைப்படுத்திருக்காங்க. நீ என்ன இப்படி இது பண்ணிருக்காங்க? ஐயா வெயில போயிட்டு மண்டை வந்து குழந்தை பொதுவா ரியாக்ஷன் வீடியோ பாத்துக்க தம்பி. இது ஒரு 18 நிமிஷம் வீடியோங்கிறதுனால ஆமா டக்குன்னு பார்த்துட்டு இப்படிதான் நம்மளோட ரியாக்ஷன் வீடியோ நிறைய பேர் பண்றாங்க. ஆமா, அது மாதிரி நிறைய பேர் நம்மளோட வீடியோக்கு ரியாக்ஷன் வீடியோ போறாங்க. இப்ப நம்ம ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம். இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கலையே. குறிப்பிடையே சொல்லிக்கிறது யாரும் கம்பி மத்தாப்பு கொளுத்தி விளாண்டுறாங்க கீழே. அந்த இளவுதான் ஆக்சுவலா இது என்ன பண்ணுறா, விக்னேஷ்காந்தோட பர்ஸ் இருந்தது. விக்னேஷ்காந்த்க்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அப்படியா? ஆமா, அவரே அசிஸ்டன்ட் இல்ல அவர் அசிஸ்டன்ட் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு நீங்க நோட் பண்ணணும். இந்த இடத்துல விக்னேஷ்காந்த்க்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர் தான் அந்த பர்ஸ் இந்த இதெல்லாம் வச்சுருக்காரு. நாங்க அந்த விக்னேஷ்காந்தோட ஹேண்ட்பேக் அது டூர் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் திறந்தோம். பார்த்தா நடமாடும் நோயாளின்றது எங்களுக்கு அப்பதான் தெரியும். காலு கடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே, வாய் கடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே, அதாவது இந்த ஆஸ்மா பேஷண்ட் அடிக்கணும் புஷ்குன்னு போயிடும். அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே, இந்த மாதிரி என்னென்னமோ நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கே பஞ்சாபம் ஆயிடுச்சு. ஆமா, அதான் நாங்களாம் எடுத்து அண்ணன் ஒழிச்சு வைக்கலாம்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னேன், நம்ம இதை ஒழிச்சு வச்சோம்னா அவர் சாவுக்கு நம்ம தான் காரணம் ஆயிடும். அதனால இதை ஒழிச்சு வைக்க வேண்டாம். ஆக்சுவலா இது பத்தின ஒரு காமெடிகள் தான் இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருந்தது. ஆமா, அது எல்லாமே ஒரு கம்பி மத்தாப்பு படுத்துற மாதிரி அப்படி வந்திருக்கும். அது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல இப்ப என்னால அது பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் காமெடி ஒண்ணு பண்ண மனப்பெண்ணே கை தட்டினாங்க. இப்ப எனக்கு அது மறந்து போச்சு. நீ ஏன் நல்ல நிற போதையில என்ன பண்றோன்னு தெரியாம அந்த குங்குமம் ஒண்ணு கீழே கிடந்து அது என்ன இளவுன்னே தெரியல. அதை எடுத்து பூசிக்கிட்டு ஏதோ ரஞ்சன் கான் விளையாண்டுட்டு இருந்தானுங்க இவங்க. அப்புறம் மேல அந்த மணியெல்லாம் கூட தொங்கிட்டு அந்த மணியெல்லாம் எடுத்து கழுத்துல போட்டு சங்கிலி கருப்பா கொஞ்ச நேரம் சுத்தி இருந்தாங்க. அதனால இந்த ஃப்ரெண்டோட கல்யாணத்தை, அதாவது ரிசப்ஷன்ல தலைகீழ நின்னா அசப்ட் அப்படின்னா அந்த இடத்துல என்ன தூங்கி இப்பவே குடிச்சிட்டு தான் என்ன செக் பண்ணி நீங்க சொல்லி எனக்கே இதாயிடுது. ஒருவேளை நம்ம இருக்கோமோ அதுலதான் அப்படின்னு தெளிவுதான் பாத்தீங்கன்னா பரவாயில்லடா. நீ ஒரு ஹாஃபுக்கு மேல போறடா. இது பெரிய விஷயம் தான். ஆஃப் அடிச்சுட்டு ஷூட் பண்ணி அது போறதுன்றது பெரிய விஷயம்.
அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட வந்துட்டாங்க. மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றோம், டேய் பாத்துக்கடா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ பரவாயில்ல, இதுக்கப்புறம் வந்து ஜாயின் ஜெகதீஸ்வரன் நீ இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஆளா இருக்கணும்டா, பாத்துக்க, தேங்க்யூமா அப்படிலாம் சொல்லிட்டு பாத்துக்கமான்னு சொல்லிட்டு வரோம். சந்தோஷமா சுத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப அண்ணா வந்து சொன்னாங்க, தம்பி பிரசன்னா வந்து நீங்க எல்லா கடைகள்லயும் இனிமே பார்க்கலாம், தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகும் போது எல்லா கடைகள்லயும் பார்க்கலாம்னாங்க. அவங்க ஃபீமேல் டென்ஷன் ஆயிட்டாங்க. எந்த கடைங்க அப்படின்னு அவர் கேட்டாங்க. அது உங்க வீட்டுக்காருக்கே தெரியும். 10 மணிக்கு மேல அந்த கடையில தான் இருப்பாரு. மோசம்லாம் வேற வச்சோம். கூட்டத்துல இப்ப ஆடியோ இருக்கா? இருக்கு. காரணம் என்ன? சூர்யா நம்ம கூட நிக்கிறாங்க. சூர்யா உள்ள இருக்காங்க. இப்ப கேமரா பக்கத்துல வேற யாரும். சோ அதனால ஆடியோ இப்ப ஒரு ரிவர்ஸ் வாங்க. ஒரு 10 செகண்ட் பேக் வாங்க. போதும். சூர்யா நம்ம கூட இல்ல. சூர்யா இல்லையா? ஆமா, சூர்யா இல்ல. இல்லையா? ஆடியோ இருக்கு, சூர்யா இருக்கு. ஆடியோ இருக்கு, சூர்யா இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். சூர்யா எப்ப எங்க கூட இருக்கானோ, அதாவது கேமரா விட்டு சும்மா நிக்கிறானோ, அப்ப உங்க வீடியோ தடை இல்லாம வரும். சூர்யா எப்ப வந்து கேமரா பண்ண போறேன்னு அங்க போய் புடுங்க போறானோ, அப்பல இருந்து உங்களுக்கு புடிங்கிட்டு போயிடும். வீடியோ ஆடியோ எல்லாம் போயிடும். நீங்க வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துக்கு என்னவே ஒரு பெரிய மேட்டர் ஒண்ணு வச்சுக்கிறேன், அதை சொல்றேன். ரொம்ப கியூரியாசிட்டி கிரியேட் பண்றாரே. சொல்லியாச்சு. அவன் கெட்டப்ப மட்டும் பாருங்க, நார்மலா இருக்கிறவங்க ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல இப்படி பண்ணுவானா? இவர் ஆனர், நீங்க சொல்லுங்க. இல்ல சார், இது என்ன? இது என்ன நாமோ? இது என்ன? இது கழுத்துல எங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீ எந்த இடத்துல போனாலும் தனியா தெரியணும்பா. அப்ப நான் சட்டையா அவுத்து போட்டு அவன் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆக்டிங், இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் ஃபுல் போத இல்ல. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுல என்ன நடந்து வச்சிருக்காங்க உனக்கு? அது எவன் தெரியலடா, எடுத்து பூச்சி விட்டு போயிட்டான். அவன் மட்டும் கடைக்குமே இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் இப்ப இருக்குதான்னு எனக்கு தெரியல. எடுத்து வச்சுக்கிட்டவே நீ தான். அப்படியா? ஆமா, போடுங்க. ரொம்ப கேட்டுட்டா ரொம்ப வேகமா போறேன். சரி, ஓகே. ஒரு பாத்துங்க. ரியாக்ஷன் வீடியோல பாத்தீங்களா இல்லையா? அங்க நடக்கும்போது சிரிக்கணும். காமெடி சிரிக்கணும். உள்ள பல சோகம் வச்சிருக்கேன். போகுது நல்லா இந்த இடத்துல ஒரு ஆணியை வச்சு பட்டார் அடிச்சுட்டு கேலண்டரை மாட்டி விடணும். அதான் தேடி நிக்கிறேன். 2-3 நாளா ஆளை காணோம். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறானுங்க. கேள்வி கேட்டா கோச்சுக்கிறாங்க. ஏன்டா ஆடியோ இல்லைன்னா போன்ல எடுத்தா அப்படிதான் வரும். போன்ல எடுத்தா என்ன இத்தனை நாள் போன்ல எடுத்தோம், அதெல்லாம் தெரியல. போன் எடுத்தா நீங்க இது வாங்கி கொடுங்க, கேமரா வாங்கி கொடுங்க. கேமரா வாங்கி கொடுத்து மட்டும் ஒரு பிடிக்கிருக்காரா? அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறம் ஒரு லிமிட் தான். சூர்யா பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். என்ன விட்டுருங்க. இன்னும் எவ்வளவு நேரம் வீடியோ தலை வலிக்கிறேன். இருக்கு போடுங்க. தேங்க்யூமா. வாழ்த்துக்கள். இனிமே வாழ்க்கை எல்லாமே நல்லதே நடக்கணும். இனிமேல் நீங்க என்ன கடையில நிப்பீங்க பாருங்க. வாங்க போலாம். வாழ்த்து வேற இதுல பாத்தீங்களா, எங்க கூட தான் இருக்காரு, அதனால ஆடிக்கிட்டு. The next day. Hi friends. என்ன சொல்றதுன்னு தெரியல. தர்மபுரி கல்யாணத்துக்கு வந்து சேலத்துக்கு போய் தர்மபுரியில நைட்டா ரிசப்ஷன் அட்டன் பண்ணி லேட்டா ரூம் எடுத்து தங்கி, அதாவது பசங்க அவரோட சொந்த இதுலயே ரூம் போட்டு கொடுத்தாரு. அந்த ரூம்ல தங்கி நைட்டு, அது உங்களுக்கு சொல்லவா வேணும்? நீங்க மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இது சாதாரண மூஞ்சி கிடையாது. நாடி நரம்பு ரத்தம் காது எல்லாத்துலயும் ஊத்தி ஃபுல் கபால வெறி குடிகாரனால மட்டும்தான் இந்த அளவுக்கு போதையோட ஒரு வீடியோ எடுக்க முடியும். அசிங்கப்பட்டாங்க. அது உங்களுக்கு சொல்லவா வேணும்? இது ஆடியோ இருக்கு. இந்த செட்டப் கூட நல்லா இருக்கு வித்யா. அப்படி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஓடுற மாதிரி கூட இந்த செட்டப் நல்லா இருக்குல்ல. ஐடியா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை தான் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். மேலே கொஞ்சம் இடத்த விட்டுட்டோம்னா நம்ம மேலே மீன்ஸ் மேலே போகக்கூடாது, இங்கே முன்னாடி மேலே போயிடணும். அதாவது இதுல மைக்கு கிடையாது, ஓகேவா? நாங்க யாருமே அவன் மைக் போட்டுக்கான மைக் எல்லாம் போட்டுக்க மாட்டான். நார்மலா இப்படி போனை வச்சு அவனா பேசிக்கிட்டு அவனா ரூம்குள்ள வந்தான். இதுல எல்லாம் ஆடியோ இருக்கு. ஒரு மைக்க போடுவாராம், டைபாட் வச்சு போறான், இப்படி திருப்பி இப்படி. எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப வெறி ஆயிடுச்சு. ஏன்னா காலங்காத்தால நம்ம வந்து ஆடியோ ரியாக்ஷன் வீடியோனா பார்த்து ரியாக்ஷன் இப்ப ரியாக்ஷன் பாருங்க. ஆனா இப்பதான் சாக்கு வேண்டி கிடக்கு.
எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் பண்ணுறியா? ஏற்கனவே உன்னை ஓவர் ஆக்டிங் தான் சொல்றானுங்க. நீ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உனக்கு இதுக்கப்புறம் ஆக்டிங்கே இருக்காது. பாத்துக்க பாருங்கண்ணா, கொஞ்சம் டைம் என்னன்னு பாருங்க. ஆனா உண்மையாலே இந்த மேட்டர்லாம் பர்சனலாக தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. அவரே ரூம் புக் பண்ணி அவரே எல்லாம் வாங்கி கொடுத்தா வந்து தூங்கிட்டு ஆட்டத்தை போட்டு அவர் கல்யாணத்துக்கு கூட போல. நம்ம மணி 9:45 காலையில எந்திரிங்க. மாஸ்டர்லாம் பாருங்க, வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க பாருங்க. மாஸ்டர் வீடியோ கண்டுட்டு இருந்தாரு. பாத்தியா நிக்கிற போஸ் எதுக்கு வந்தீங்க? நீ போயிட்டு வாப்பா, அவனுக்கு வேணும்னா அவனை இங்க வந்து பார்க்க சொல்லுங்க. இது அவர் கல்யாணம் அப்படி இங்க வருவாரா? வர சொல்லு, வேணும்னா இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லு. இவர் ஆசீர்வாதம் வேற வாங்குறாங்க. பின்மல் எல்லாம் வலிக்குது. ஏன் சதீஷ் கூட சேர்ந்து சேர்ந்து இப்பதானே புரியுது. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நைட்டு சதீஷ் செத்துருவான்னு நினைச்சேன். ஏன்னா அன்னைக்கு அவன் பண்ணது அப்படி தலைகீழ நின்னான். எனக்கு இன்னையோட முடிஞ்சிருச்சு, இவன் கதை முடிஞ்சிருச்சு மாடியில தானே ஏதோ உயிர் தப்பி கொஞ்ச நேரத்துல வருவாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றது? 4:30 மணிக்கு கல்யாணம் அவர் வைப்பாருன்னு யாருக்குன்னே தெரியும். நாளைக்கு ஏன்டா கல்யாணம் வைக்கிறீங்க? யாருக்குடா கல்யாணம்? யாரா வருவா உங்க கல்யாணத்துக்கு? பிரச்சனை ஹாப்பி மேரிட் லைஃப். என்ன இது அவ்வளவுதானா? அப்படியே ஒன்று போட்டு இது வீட்டுல இருந்தே சொல்லிருக்கலாமே. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தா கல்யாணத்தை பார்க்கணும் அவசியம் இல்லடா. நான் என் ஹிஸ்ட்ரியிலே எவன் கல்யாணத்தையும் பார்த்தது இல்லடா. காலைல ஏன்டா கல்யாணம் வைக்கிறீங்க? சாயந்தரத்துக்கு மேல கல்யாணம். பரவாயில்ல, எங்க போய் தேடுவேன் நான்? தண்ணி எந்திரிங்கண்ணே ஃபர்ஸ்ட். பேசிட்டு மாதிரி. சரி, ஓகே. அதான் அவர் வரமாட்டார் போல, எனக்கு தெரியல. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. கிளம்பி வந்தது கல்யாணத்துக்காக தான். இப்ப வரைக்கும் நான் நினைச்சு பேசிட்டல, அசார் மாஸ்டர் நினைச்சு. ஏன்னா உனக்கு தெரியல மாதிரி அண்ணன் 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 இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இருப்போன்றதை நாங்க நினைக்கவே இல்லை. என்ன சார்? நான் எந்த கல்யாணத்துக்கும் போனது கிடையாது. ரொம்ப பெருமை. சவுண்ட் மட்டும் வருது. நான் போன ஒரே கல்யாணம் என் கல்யாணம் மட்டும் தான். இங்க பாருங்க. விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. சூரிய பத்தி எல்லாத்தையும் வீடியோட காட்டினா இந்த வீடியோவே ஆக்சுவலா இதை போட வேணாம்னு வச்சிருந்தோம். சரி, அப்புறம் கல்யாணத்துக்கு போனீங்களே, அப்புறம் ஏன்டா அதே போடாம ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அசிங்கமா கேட்பீங்கன்னு தான் இந்த வீடியோவே. விடிய அலப்பறம் பண்ணவரே இப்ப கிளம்பி விட்டாரு பாருங்க. போய் கிளம்புறப்பா, வரவங்க பின்னாடி வாங்க. எனக்கு சப்போர்ட் பண்றவங்க பின்னாடி வாங்க. அவர் சப்போர்ட் பண்றாங்க, அவர் பின்னாடி போங்க. ஓகே, போயிட்டு வரோம். அவ்வளவுதான் போயிட்டு. வேஸ்ட் கொண்டு வரல நண்பா. டேய் ஏன்டா வைக்கிறீங்க? கேமரா பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோலாம் வருது, பக்காவா இருக்கு. மூஞ்சி நல்லா தெரியுது, தெரியும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் இல்ல, லைட் கரெக்டா இருக்கு. நீயாடா வேஸ்ட் கரெக்டா கொண்டு வர. சூப்பர். நாங்க வந்து பாருங்க, உள் போட்டி கழட்டி அப்படியே கபடி விளையாட போயிடுது. கலட்டி கபடி. அவ்வளவுதான். இதெல்லாம் நல்ல நொட்டு. எடுக்க சொன்னா மட்டும் நொட்டாத. ரியாக்ஷன் பாருங்களேன். அதான் நீ இஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டு. Here starts the story. ஆடியோ இல்லையா இங்க? ஊமை படம். ஐயோ, என்னென்னமோ பேசினாடா. எனக்கு தெரியும். இது என்ன பேசுவாங்கன்னா, ஏன்டா கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா, ஏன்டா இல்லப்பா கண்ணை திறக்கவே முடியல, கண்ணெல்லாம் எரியுது, நைட்டு தூங்குனது லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்ப நான் வந்து அந்த கண்ணாடி கழட்ட அவ்வளவு போராடுறேன். இழுக்கிற கை வருங்க, தட்டி விட்டு நீங்க மட்டும் போயிட்டே இருந்தீங்க. கடைசியில கண்ணாடியை கழட்டதுக்கு அப்புறம் உள்ள நான் கண்கள் மூடிக்கொண்டேதான் இருந்தது. ஆனா இது அங்க ஸ்பாட்ல நல்லா இருந்தது. இப்ப நாங்க சொல்லும் போது ஜோக்கா இருக்கான்னு தெரியல. யாரோ கம்பி மத்த கொளுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 பேரும் நல்லா மைக்கெல்லாம் போட்டிருக்கோண்டா. எனக்கு அதை வச்சதான் வேதனையா இருக்கு. 2 பேரும் மைக்கு போட்டு அதை உட்காந்து பேசி, அவன் பிபி வந்து ஏதோ வாங்கி கட்டிட்டு போனாலும் கூட இது எல்லாம் இது என்ன இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இது என்ன பண்ணாருங்க, முதல் மாடியில கொஞ்ச நேரம் உட்காந்து போட்டாருங்க. போட்டு முடிச்சுட்டு இல்லண்ணா காட்டுக்குள்ள இயற்கையோட கலந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கருவேல காடு ஒன்று இருக்குது. இந்த காட்டுக்குள்ள சாரும் கவுன்சிலர் சதீஷும் போனாங்க. நான் வந்து சைட் டிஷ் சாப்பிட தான் போனேன். அவர் தான் மெயின் டிஷ். ஆனா நீ அங்க வரவே இல்லையாமே, காட்டுக்குள்ளதான் கடந்த காலதான் தூக்கி வந்தாங்க. இல்ல, ஏசி ரூம்லயே தூங்க கொஞ்சம் இயற்கையா படுப்போமே அப்படின்றதுக்காக தான். போடுங்க, வீடியோ போடுங்க. அர்ச்சத்தப்பா இத கொஞ்சம் பாத்துங்க மிஸ்டர் கபார் கான். அவரே இப்ப டயர்ல இருப்பாரு. ஒரு குடியார அந்த அன்வர் கான் அவன் தம்பி மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லவன். அவன் வெறும் கஞ்சா. குடும்பமானாரு. அவ்வளவுதான். அங்க ஷார்ட் பாருங்க, ஷார்ட் பியூட்டியை பாருங்க. இது ஃபுல்லா மாண்டேஜ். கம்பி மத்தாப்ப விட்டுட்டு புஷ்பனத்துக்கு போயிருக்காங்க. வீட்டை பாருங்க.
கல்யாணம் வந்துட்டோம். இங்க என்ன நாங்க பேசிட்டு வரோம், பிரச்சனை கல்யாணம் டெக்கரேஷன்ரா இது ஏதோ பேசிட்டு வரோம். ஆனா இங்க ஆடியோ இல்லாத கூட பிரச்சனை கிடையாது. க்ளோஸ் பாத்தீங்களா? ஏன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பைத்தியம் தானே நானே, உங்க எல்லாம் வச்சிருக்கேன் பைத்தியம் தானே நானே. நைட்டு ஃபுல்லா குடிச்சுட்டு குழந்தை கூட இருந்து என்ன சத்தம் யாரு எடுக்கிறா? 9 நிமிஷத்துல ஒரு சத்தம். சரி அப்ப சாப்பிடு. அப்படியே பார்க்கணுமா? அவ்வளவுதான் பசியன்னா அவனை பார்க்க கை கழுத்துறீங்க. இது காய்ச்சல். அவர் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. பாவனை அவரு. ஸ்ட்ரைட்டா சாப்பிடுங்க. இது ஒரு நியாயமான ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் போயிருக்கோம். ரிசப்ஷன்ல இதான் பண்ணீங்க. நாங்கெல்லாம் வந்ததே கிஃப்ட். நீங்க வந்து மண்டபத்துக்கு வரல, பொண்ணு மாப்பிள்ளை நிக்கலாம் எதிர்பார்க்க கூடாது. எங்க பாய்ஸ் எல்லாம் சும்மா கொதிச்சிருவாங்க. பாருங்க ஆடியோவே இல்ல. அதாவது வந்து உள்ளே வந்துருச்சு, வெளியில இருந்து உள்ள வந்துருச்சு. காலங்காத்தால அழகான தோசை. நமக்கு நிறைய நடந்திருக்கு. ஏதோ வடை இருக்கா தலைவா, ஏதோ இருக்கா தலைவா எல்லாம் கேட்டு இன்னைக்கு வெஜ்ஜா நடுவுல இதுல பேசினே இருக்கும்போது பிரச்சனை அம்மா வேற வந்தாங்க. கரெக்ட், அதெல்லாம் இருக்கான்னு தெரியல எனக்கு. பிரச்சனை அம்மா வந்து தெரியுதா எது தோசை எது இட்லினாவது தெரியுதா அப்படின்னாங்க. தெரியுதுமா தின்ட்டு போங்க, அங்க போய் மாப்பிள்ளை நெல்லுங்கன்ட்டு போனாங்க. அதெல்லாம் இருக்காது. என்னடா ஏதோ பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் லூசுலடா, நீ தான் லூசு. அதெல்லாம் இவரு பெரிய புடுங்கி கேமரா வச்சுட்டு புடுங்கிறதுக்கு போயிட்டாங்க. இட்லி திங்க சாம்பார் கொண்டு வாங்க, சட்னி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு போயிட்டாரு. இல்ல இப்ப கொஞ்சம் நோட் பண்ணுங்க, இந்த ஆங்கிள் இருக்கா? இப்ப தலைவன் பாப்பாரு, ரொம்ப நேரமா இதுலயே இருக்குமே, ஆங்கிள் ஷிஃப்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஒன்று வருவார் பாருங்க. இப்போ அந்த சாம்பார் சட்டி எடுத்து போறாரு, அவர்கிட்ட கேமரா கொடுத்தா கூட நல்லா எடுத்துருப்பாரு. எப்படி ஆங்கில மாத்தி வச்சிருக்கேன். என்ன கண்ணாடி கலட்டவே இல்லை நீங்க? கண்ணாடி கண்ணா தான் மாட்டிக்கோங்க. இது பாருங்க சிஎஸ் சிஎஸ்ஆ தான் அப்படி இந்த பாட்டில் திறக்கிறதா நானும் நல்லா தெரியும். ஆனா இப்ப கூட சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு இந்த டம்மியா உட்காந்து ஒரு மிச்சர் சாப்பிடுவானே அவன மாதிரிதான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்பதானா ஆடியோ வரும்? ஐயோ இந்த அண்ணன் சூப்பர் மேட்டர் சொன்னாருண்ணே. ரொம்ப நாங்க இது பார்க்கும் போதெல்லாம் உங்க வீடியோ தான் ரொம்ப கஷ்டம். வந்து ஆக்சுவலா யாருன்னா அங்க சமைக்கிறாங்க. ஆமா, அவங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க இந்த மாதிரி வெளியூர் அங்கெல்லாம் நிறைய போவோம், அப்ப உங்க வீடு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய சொன்னாங்க. ஃபைனலி கல்யாணத்துக்குள்ள போயிட்டோம். இனிமே ஆடியோ வரவே வராது. என்னடா சொல்ற? டேய் அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம்? அது வேண்டாம். இருங்க பாருங்க உண்மை. நான் சரி கொஞ்சம் கொஞ்சம் ஈமிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பத்தா என்ன ஃபுல்லா இருந்தா அப்படி நீங்க போட்டு பாருங்க. ஐயோ இதுவா இதுவே இல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பேக் பண்ணி என்ன திட்டி நான் அப்பயே சொன்னேன் நம்மளாவது அதை வச்சுப்போண்டா அப்படின்னு சொன்னேன். என்னை கேட்காம அதை போய் நான் கிஃப்ட் லேப் பண்ண போறோம், நாங்க புடுங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிஃப்ட் லேப்லாம் பண்ணிட்டு வந்தானுங்க. வந்து ஸ்டேஜுக்கு இருந்தேன்னா முதல்ல ரிசப்ஷன்லேயே கொடுத்துருவோம் நான் சொன்னேன். இல்ல நான் கல்யாணத்துக்கு கொடுப்போம்னாருங்க. கல்யாணத்துக்கு காலைல அதை தேடுறானுங்க, அது எங்கேயுமே காணும். அதான் இதோட எண்டு அதோட தான் இருக்கும். ஸ்பீக்கரை காணும். நான் எவ்வளவு குனிஞ்சு தேடுறேன். அப்புறம் கிடைச்சிச்சு. எங்க கிடைக்கும் இல்லையே நீங்க எடுத்து கிடைச்சிது. என்னோட ஷூ ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன், அது கிடைச்சிது. பண்ணுங்க எல்லாரும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அங்கே கால் பண்ணேன். இவரு ஏதோ பேசிக்கிட்டே வரான். இந்த மாதிரி அவர்கிட்ட போய் ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதா, விட்டோன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே வந்தேன். அவரை பார்த்து அவர் கையில் அவரை பார்த்தானே சொன்னேன். சூரி நான் எதுவுமே பண்ணல, என்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் காணோன்னு என்கிட்ட வந்தாருன்னா டென்ஷன் ஆகிடும். பார்த்தீங்களா நோண்டுவாரு போல என்ன கையை வச்சு காதை குடஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மைக்க போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பான். அவனோட இது என்னன்னா ஆடியோ வந்துடவே கூடாதுன்றது உள்ள வந்துட்டோம் நாங்க 2 பேரும். அண்ணன் வந்து பார்த்தா நாங்க எப்ப தொலைச்சது கூட தெரியாம அவங்க ஜாலியா நின்று பேசிட்டு இருந்தாங்க. இல்ல அந்த கல்யாணத்துல எல்லாம் ஒரு இது வைப்பாங்க, பூ வைப்பாங்க, ஸ்பான்ச் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி அமுக்கணும்னா புளிஞ்சோம்னா அப்படி இது வரும், தண்ணி வரும், குழந்தை மாதிரி. அதை போய் அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதாவது இந்த பபிள் ட்ராப் எடுத்து டப்பு 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 டப்புன்னு உடச்சு விளையாடுறது, இந்த இதை எடுத்து இப்படி நசுக்கி விளையாடுறது, இதுல எல்லாம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். பாருங்க எங்க கூட இருந்தவங்க எல்லாம் கிஃப்ட் எடுத்துட்டு போறாங்க. அப்பவே சொன்னேன் தொலைக்கவே அவ்வளவு கஷ்டப்பட்டு கிஃப்ட் வாங்குறோம். ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா போற வழியில அவர்கிட்ட ஐயா இந்த கிஃப்ட பாத்தீங்களா? என்ன கிஃப்ட் ஐயா? அந்த கிஃப்ட் ஐயா கிஸ் இல்ல ஐயா, கிஃப்ட். ஏதோ அவற்றெல்லாம் பேசி ஏதோ ஜோக்கெல்லாம் போட்டு போயிருக்கோம். ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஸ்டேஜ்ல இருந்து நின்றோம், மறுபடியும் வைக்கவே இல்லை. ஷேர் பண்ண போட்டோகிராஃபர் பத்தி சொல்லிட்டாங்க. ஒரு பொறி சொன்னதுதான் தீப்பொறி
நல்லா நோட் பண்ணுங்க. அதாவது அது வரைக்கும் ஆடியோ இல்ல, இது எவங்கிட்டயோ போய் இத கொடுத்துட்டு வந்தோட இப்ப ஆடியோ வருது. இப்ப சும்மா அப்படின்னா இது யார் மேல தப்பு? நீங்க நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. தாத்தாட்ட பேசுறோம், கிசுன்னு ஏதோ கேம் விளாடுறோம், முடிச்சுட்டு படி ஏறுறோம், இல்ல ஆகுது யார்கிட்டயோ இந்தாங்க கேமரா அண்ணனே ஷேர் பண்ணாருங்க, போட்டோகிராஃபர் பத்தி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. காமெடி எவ்வளவு போட்டிருக்க பாருங்க. இது சொல்ல போனா அந்த ஜாக்கோட ப்ராப்ளம் தான். ஜாக்க உரி விட்டு பார்ப்பேன். இல்ல அவர் கேமரா பிடிச்சிட்டே ஒருவேளை கை வச்சு இப்படி ஷேக் தான் ஆயிடு. நம்ம இப்போ அந்த மைக்குக்கு ஒரு இப்போ நம்ம 2 பேரும் மைக் யூஸ் பண்றோமா, அப்போ சென்டர்ல அந்த கனெக்டருக்கு ஒரு ஜாக் வரும்ல, அது போன்லயுமோ கேமராலயோ செட் ஆயிருக்குமா, இல்லன்னா அவர் அதை வச்சு நோண்டிட்டு இருந்திருப்பாரு. கரெக்டா இல்ல. நம்ம vlog எடுக்கும்போது கூட இந்த ஜாக் வந்து இதை கையில வச்சிருந்தேன். அப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது லேசா உரிமை இருந்திருக்கும். இப்போ அதை பார்க்காம இவர் எடுத்துருக்கணும், இவர் கொடுத்துருக்கும் போது கரெக்டா மாட்டி இருக்கும். அப்போ ஒரு மேலதான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னையா பண்ணி வச்சிருக்க சூரி? தலைவன் வாங்கி அடையாளம் அந்த பொறி சத்தம். பொறி வந்துதுன்னா வாங்கிட்டான். இந்த இடத்துல வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிரச்சனை நான் உண்மையிலேயே கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், பிரச்சனை உனக்காக ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தானா அப்படின்னு சொன்னேன். அவன் நம்பவே இல்லை. இல்ல நான் பரவாயில்ல, இதுல இருக்கு உண்மையிலேயே வாங்கிட்டு வந்தா, நீங்க மித்தது சொல்ற மாதிரி இல்லடா நான் உண்மையிலே வாங்கிட்டு வந்தேன். இல்ல பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நான் பில் ஏதாவது இருந்தா அப்புறம் அவனை காட்டுறேன்டா, கூகுள் பேல தான்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து காட்டுறது. அவர் பரவாயில்ல சொல்லிட்டேன், பரவாயில்ல நீங்க வந்ததே கிஃப்ட் தான் அப்படின்னா, அது வாங்கிட்டே போலேனாலும் அது சொன்னா பரவாயில்ல, நான் வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். முதல் தடவை ஒருத்தவங்க வாங்கி போறேன், அவனுமே இப்படி நினைக்கிறாங்க போது மூஞ்ச பாருங்க அசிங்கப்பட்டு. கல்யாணம் பண்ண ஓரமாடிக்க வச்சு நம்ம எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்தாங்க, சரி நம்ம விஜய் ஸ்கூல் டீம் சார்பா நம்ம எல்லாரும் ஒண்ணா இந்த கிஃப்ட் வாங்கலாம் தான் அந்த டார்லிங் போனது. நான் வேணாம்னு சொல்ல காசு கொடுத்து அந்த கிஃப்ட் வாங்கினது 6000 ரூபாய். கீழே இறங்கி நிக்கவே இல்லை, வேகமா போனாங்க. அதுக்கப்புறம் அந்த முகத்தையே அந்த பாக பிடிக்கல, ஒரு 1/2 மணி நேரம் தனியா கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் நடந்து போறேன். நான் கிஃப்ட் என்னடா மொட்டை கொடுத்தேன், நீ தானே அதை வச்சிருந்தேன், நீ தானே வச்சது மாத்தி திட்டிட்டு இருந்தேன். இனிமே மேல போய் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ சொன்னேன். அதுதான் இனிமே எவ்வளவு பாட்டில் எடுத்து உங்களுக்கு இருங்க அப்படின்னு அந்த இது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ அற்புதமான இந்த மாலை பொழுதில் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு இது வந்து அந்த மண்டபத்துல இருந்து வெளில வந்து உட்காந்து, அதாவது ஃபுல்லா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி. அவ்வளவுதான் இந்த எபிசோட் ஃபுல்லா நம்ம ஆடியோல தெரிஞ்சோம். ஆனா நான் கூட சொன்னேன், திருப்பி மாப்பிள்ளை கூட நிக்க வச்சு ஒரு ரீஷூட் பண்ண முடியும். ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜ்ல நிக்காங்க, நம்ம முதல் தடவை கஷ்டம் போயிட்டு அவங்கள்ட்ட உண்மையிலேயே கிஃப்ட் ஆகிட்டு இல்லடான்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். அதை போய் திரும்ப ஆடி வந்துச்சு ரீஷூட் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க. அதான் நான் சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன், இனிமேல் எவனாவது மாப்பிள்ளை கிட்ட கையை வச்சுட்டு அக்கால வந்தீங்கன்னா கொளுத்தி விட்டுருவாங்க. தொழில் வேற இது வேற. சில பேர் அதே தொழிலா இருக்காங்க சிஎஸ் மாதிரி. உங்களுக்கு லாஸ்டா சொல்லல, ஒரு 3 நிமிஷம் ஒரு முக்கியமான பதிவு இருக்கு. அந்த பதிவு என்ன என்னது மக்களுக்கு சொல்லுங்க. இது என்னடா பண்ற வாய்கிட்ட வந்து சூரிய நாராயணன் அவர் வந்து புதிய அவதாரம். நீங்க இதுக்கப்புறம் பாருங்க, அவனை கேமரா பண்ண வேணாம் நாங்க சொல்லிட்டோம். அவனை கேமரா கோர்ஸுக்கும் இப்ப வெளில சேர்த்து வரதுக்கு கேட்டோம். அங்க 2 நாள் போயிட்டு கட்டை அடிச்சுட்டு அவன் ஆளை கூட்டு போய் கொலுசு வாங்கி கொடுக்கவும் இறங்கி வாங்கி கொடுக்கவும் சுத்திட்டு இருந்தான். ஸ்கூல் குழந்தை மாதிரி ஸ்கூலை கட் அடிச்சு போற மாதிரி கிளாஸை கட் அடிச்சு கொலுசு வாங்கி போட்டு ஆனா டி நகர்ல நான் சாரை கூப்பிட்டு 2 தடவை பேசிட்டேன். தம்பி உனக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது இப்ப அவன் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, அண்ணே எனக்கு வந்து டீ கடை வைக்கணும்னு ஆசை. சின்ன வயசுல சொன்னான், ஆமா டீ கடை வைக்கணும்னு ஆசையா, அதுக்காக கொஞ்சம் காசு எடுத்துருக்காங்க. அதனால அவன் டீ கடை வைக்க பாரு. நான் இந்த வீடு இங்கே ஃபுல் டைமா என்னால இங்க வந்தா என்னால முழுசா பண்ண முடியாது. அதனால நான் வந்து ஃபுல் டைமா டீ கடை ஆரம்பிச்சுட்டு அப்பப்போ பார்ட் டைமா இங்க வந்து பண்றேன்னு சொன்னான். நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லதுன்னு, உங்களுக்கும் நல்லது எங்களுக்கு தோண ஆரம்பிச்சு. அதை யோசிச்சு பாருங்களேன், தனக்கு இதுதான் வரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு 28 வருஷங்கள் 20 வருஷம் ஆகி இப்ப போய் டீ ஆத்த போறேன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மாசம் லீவு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இதே மாதிரி இதுல 1 மாசம் லீவு நம்ம சூட்டு போறோம், துபாய் போகணும். நான் டீ கடை வைக்க போறேன், அதுக்கு போய் இது பண்ண போறேன்.
இப்படின்னு கிளம்பி போனோம். இப்போ நாங்கள் துபாய்லாம் இப்போ போயிட்டு வந்தோம். போயிட்டு இப்போ தான் நேற்று வந்தோமா, காலைல வந்தோம். வந்ததுக்கப்புறம் நான் அவன்கிட்ட கேட்குறேன், என்னப்பா எனக்கு டீ கடை இல்லை, நான் இப்போ தான் இடம் பார்க்க போகிறேன் அப்படின்னா. இது நீ இடம் பார்க்க போறியா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவன் அதுக்கு முன்னாடியே அதை ரிசர்ச் பண்ணி அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரெல்லாம் அதை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணால் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் போறான்னா சரி. இவனுக்கு ஒரு மாசம் லீவு மட்டும் எப்படி வாங்கணும்னு அனலைஸ் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசமும் ஃபுல்லா எல்லா கொலுசு கடையும் போய் கொலுசு கடை வரத்தில டீ கடைக்கு கொலுசு நல்லா போகும். ஒருவேளை அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டேன், நீ இப்ப பண்ற தப்பான முடிவுடா, ஒரு வேலையில இருக்கும்போது இன்னொரு வேலை ஸ்டார்ட் பண்றோம்னா இந்த வேலையை என்னைக்குமே விட்டுறக்கூடாது, இன்னொரு வேலை அது பெருசானதுக்கு அப்புறம் இது உறுதியா பிரச்சனை கிடையாது, பேக்கப் ஒன்று வச்சுக்கணும்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் ஒரு 2 மணி நேரம் பேசணும்னா தனியா கூப்பிட்டு ஒரு 2 மணி நேரம், அதாவது சுகர் மாத்திர மாதிரி காலைல ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அவன்கிட்ட பேசிட்டேன், என்னால முடியல. அப்புறம் நண்பர் போனாரு, அவரோட நண்பர். சொல்லுங்க நண்பா. அண்ணன் பேசுறத தாண்டி நீங்களா 2 மணி நேரம் பேசுறீங்க, நல்லா பல நாள் பேசினேன். என்ன நண்பா இது நண்பா, எனக்கு அதான் தோணுது, என் லைஃப் அதுதான் தோணுது, எனக்கு சின்ன வயசுல இருந்து டீ கடை வைக்கணும். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு காப்பி கொட்டையை பிடிச்சி அவங்களும் அப்படி அமைக்கி எல்லாருக்கும் மக்கள் பணியில ஈடுபடணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டான். சரி நீ போய் அந்த கடையை வச்சுக்கிட்டா அதை கரெக்டா பாத்துப்பியானா? இல்ல கடை ஆரம்பிச்சுட்டு நான் வந்துருவேன். அப்ப என்ன திரும்ப வந்து நான் இங்க பேப்பரா பண்ணுவேன். எனக்கு புரியல. ஒண்ணு போனா அதை முழுசா பாரா தம்பி, இல்ல இது வந்தா இதை முழுசா பாரான்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும், நீங்களே போய் உங்களுக்கு என்ன தோணுதோ அவருக்கு சொல்லுங்க. எங்களுக்கும் அவர் திரும்ப வரணும் தான் ஆசை. தயவு செய்து இதை வந்து இப்படி ஆக்கிறாதீங்க. அவருக்கும் இவருக்கும் சண்டையா, அவர் இவர்கிட்ட கோச்சிங் போனாரா, இவங்க அவங்களை கலாய்க்கிறதா அது காரணமா, இவங்க அவங்களை அடிச்சாங்களா குத்துனாங்களா, அப்படிலாம் கிடையாது. அவன் டீ கொட்டை அவங்க குறைஞ்சு போயிருக்கான், கொட்டை அவங்க வரணும் தான் வரலாம். இங்க அவன் எப்ப வேணாலும் வரதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு. ஆனா திரும்ப அவங்க சொல்றதுனால கேமரா முழுசா கத்துக்கிட்டு வா, இதுதான் நாங்க சொல்றது. இல்ல நான் இப்படிதான் எடுப்பேன்னா எடு, அதுக்கப்புறம் நம்ம தலையெழுத்து நினைச்சு நம்ம அதை பார்த்துன்னு போவோம். இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் நான் உங்கள்கிட்ட கடைசியா பேசுறேன்னு சொன்ன அந்த 3 நிமிஷம். ஆமா இது சொல்லி நான் உங்களுக்காக சொல்றேன், அண்ணன் சொல்றாருன்னு நீங்க கொட்டையாம விட்டு வந்துடாதீங்க. உங்களால ஃபுல்லா முடியும், நல்லா அமைக்கி பிடிச்சி ஒசூர் மக்களுக்கு உங்க இதை கொடுத்துட்டு வாங்க, உங்களால முடியும். மீண்டும் ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் ரியாக்ஷன் வீடியோ இருக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன், நீங்க அப்படியே வேண்டிய பிரச்சனை இல்ல. அடுத்த ஒரு கேமரா ரெடி பண்ணிருக்கேன். நம்ம அவன் கலக்குவான், இவனுக்கெல்லாம் வேலை. ஸோ வேற லெவல் இல்ல அவங்க சொன்ன மாதிரி வா வா அப்படின்னு சொல்ல வேண்டிய சொல்ற வரைக்கும் சூரி வேற லெவல பங்கம் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அவரு போன வாட்டி இப்படிதான் இந்த கொட்டையா எவ்வளவோ சொன்னாங்களே, நீ அதை கொட்டையா மட்டும் இப்படி செஞ்சிருக்கேன். எவ்வளவோ விஷயத்த சொன்னாங்க. அவர் டீ கடை வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் கொலுசு கடையை வைக்கிறாங்க. எவ்வளோ அது கடைசியில சொன்னனால மக்களே கோட்டையில குடியே இருந்திருக்காப்புல, கோட்டையா வாங்கிட்டு குடியே இருந்திருக்காப்புல. அவர் வந்து சூர்யா வந்து வேற லெவல்ல பங்கம் பண்ணி ஏற்கனவே தாய்லாந்து சீரியஸ்ல ஒரு வாட்டி சூரி செஞ்சுட்டான் சூர்யா அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஹோம் டூர் பார்ட் 4-5 லாஸ்ட் பார்ட் வந்து பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் தாய்லாந்து சீரிஸ், அதுக்கப்புறம் இப்போ தாய்லாந்து சீரிஸுக்கு அடுத்தது இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து கரெக்டா வீடியோ வந்து எல்லா இதுவுமே நம்ம இவங்க ஸ்ரீலங்கா போனாங்க, அது கூட தெரியல. ஆமா ஸ்ரீலங்கா போனாங்க, அந்த வீடியோ பார்க்கல. இன்ஸ்டா சீரீஸ் இருக்கு, அப்பா எவ்வளவோ இருக்கு. நம்ம இவ்வளோ நாள் ஏன் பண்ணாமல் இருந்தோன்னா பிளாக்கிங் நிறைய வந்துட்டு இருந்ததுனால நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அந்த வீடியோ அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா பிளாக் ஆகிருக்கும். நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த வீடியோ எதுவும் பண்ணாமல் இருந்தோம். சரி இனி பிளாக் ஆனாலும் பரவாயில்ல, எப்போ பிளாக் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டா சீரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்ஸ்டா சீரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டா சீரிஸ் தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டா சீரிஸ் தொடர்ந்து அடுத்து நம்ம அவங்க என்ன இந்தோனேசியாவா என்ன எங்கே போயிருந்தாங்க, இலங்கை சீரிஸ் பண்ணணும். ஸோ நிறைய வீடியோஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை நீ தொடர்ந்து நம்ம பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து நினைப்பேன், நமக்கு நம்மளையும் ஃபாலோ பண்ணி நமக்கு கமெண்ட் எல்லாம் பண்றாங்க. சில பேர்லாம் இன்ஸ்டாகிராம்லலாம் பேசுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஒருவேளை நம்மளை டு பி வெரி ஃப்ராங்க், திடீர்னு யாராச்சும் நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ இன்ஸ்டாகிராமில் சொல்கிறப்ப நான் நினைப்பேன்,
ஒருவேளை நம்மளை கலாய்க்கிறாங்களா இல்லை உண்மையாகவே சொல்கிறாங்களா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். பட் இன்னைக்கு வந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணவங்களா இருக்கட்டும், விஜய் சித்து ஆக்சுவலாக அது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த ஒரு சின்ன கிளிப். அது வந்து அதை கூட மைண்ட்ல நோட் பண்ணி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பாருங்க, கண்டிப்பா பாருங்க அவங்க போட்டோ வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியா இருந்துச்சு. இது ஹாப்பியா இருந்ததை விட எங்களுக்கான ஒரு ரெகனைஸ் எங்களுக்கு கிடைச்சது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ஸோ எதுக்கு நம்ம இந்த ரெகனைஸை விடணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால நம்ம கண்டிப்பா வீடியோலாம் கொண்டு வர ட்ரை பண்றோம். நீங்களும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் சித்து vlog எப்போ போடுறோமோ அப்போ வந்து நீங்க பார்த்தா போதும், எல்லா வீடியோ பார்க்கணும்னு சொல்லவே மாட்டோம் நாங்க. நாங்க வீடியோ என்ஜாய் பண்ணோம். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லைங்கிறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.